வளர்கின்றன. மேலும் சமூகத்தில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை நிலை பெறுகிறது. ஈகை செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெறுவான் என்று இந்து மதம் வலியுறுத்துகின்றது. திருக்குறளிலும் ஈகையின் பெருமை வலியுறுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக, வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியறிவிப்பை நீரது உடைத்து. இதன் பொருளானது, வறுமையானவர்களுக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை, பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும். அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். ஆகவே இந்து மதத்தில் ஈகை மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தர்மமாகும். வெரி குட். மத்தவங்க? அபிஷான் அபிஷான் ஈகை பற்றி எழுதிய சிறு குறிப்பு. என்ன அபிஷான்? பவி, ஈகையை பத்தி வாசிங்க, நீங்க எழுதுனத சிறு குறிப்ப. பவி 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 அபி, வேற யார் எழுதுனீங்க? எழுதுனவங்க வாசிங்க பாப்போம். எழுதுனவங்க ஈகையை பத்தி சிறு குறிப்பு எழுதுனவங்க வாசிங்க. எழுதலையா? சங்கீதன், இப்ப எப்படி பிள்ளைகள்? ஒரு கிழமை கொடுத்தேன் தானே இடையில, கிளாஸ் வந்து ஒரு கிழமை இருந்துச்சு, அதுல உங்களுக்கு எழுத இயலாதா? அப்ப எப்படி நாங்க பழகிறதுன்னு சொல்லுங்க, சிறு குறிப்பெல்லாம் எழுதி பழகிறது. ஏன் பிள்ளை சொல்லுங்க. சரண்யா மட்டும்தான் எழுதியிருக்கா. கேதிஸ், நீங்க இதுல ஜாயின்ட்டா? உங்களுக்கு எழுத இயலுமாமா? பிள்ளைகள் சிறு குறிப்பு வரும். எழுதுவேன். வினாக்கள் கொடுக்கறது சும்மா வச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள், நீங்க வினாக்களுக்கு விட எழுதுங்க. எழுதுனாதான் உங்களுக்கு பயிற்சி வரும், இல்லாட்டி இல்ல. சரியா? அப்ப ஈகையை பத்தி சிறு குறிப்போன்னு கட்டாயம் எழுத தெரியணும். அடுத்து ஒப்புரவுல கொடுத்தம்மா சரண்யா வினாக்கள். இல்ல டீச்சர். ஒப்புரவு படிச்சுட்டு வந்தானே. ஓ டீச்சர். ஒப்புரவுனா என்ன? யாரு? ஷாருகாஷினி. ஷாருகாஷினி, ஒப்புரவுனா என்ன? பேசுங்க பிள்ளைகள், சொல்லுங்க. பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு விளங்குனதை சொல்லுங்க. ஒப்புரவு என்றால் என்ன? சொல்லுங்க பிள்ளைகள், படிச்சோம் தானே. ஒப்புரவுனா என்னது? சரண்யா? தனி மனிதருக்கன்றி சமூகத்தின் தேவையறிந்து செய்யும் அறச்செயல்கள். வெரி குட். தனி மனிதருக்கு செய்யறது ஈகை. இப்ப சமூகத்தின் தேவையறிந்து செய்வதுதான் என்னது? ஒப்புரவு. ஏன்னா அப்ப ஒப்புரவு என்பதன் பொருள் எங்களுக்கு 2 புள்ளிக்குள்ள வினா. ஏன்னா
ஒப்புரவாளன் எவ்வாறு இருக்கும்? அதாவது ஒரு ஒப்புரவாளன் வந்து எவ்வாறு இருக்கணும்? சொல்லுங்க பாப்போம். எதற்கு ஒப்பிடப்படுகின்றார் ஒப்புரவாளன்? ஊருருணின்னு சொல்லப்பட்டுச்சு. பயன் தரும் மரம், மருந்து மரம், மலைக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு ஒப்புரவாளன் எவ்வாறெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அடுத்து ஒரு ஒப்புரவாளன பேரறிவாளன்னு வள்ளுவர் சொன்னாரு. ஏன்? புண்ணியமாக பெருகும்படி சேமித்து வைக்கும் உண்மை அறிவாளியாக விளங்குபவன் சேமித்து வைக்கிறது. வெரி குட். அதாவது அதாவது மற்றவர்களுக்கு உணவு பசிய போக்குறது தான் இதுல சொல்லப்பட்டுச்சு. அப்ப அதுலயும் வந்து அது சேமிப்பாக என்னது ஒருவருடைய பசிய போக்குறது தான் ஒப்புரவாளனுடைய பேரறிவாளனுடைய அறிவாக சொல்லப்பட்டுச்சு. சரியா? அப்ப அவர் சேமித்து வைக்கிறது வந்து வறியவருடைய பசிய போக்குறது. ஊருணின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அதாவது ஊருக்கு நடுவுல இருக்கிற நீர்நிலைகள். அப்ப அந்த நீர்நிலைகள்ல வந்து எல்லாரும் பயனை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப அதே மாதிரிக்கத்தான் ஒரு ஒப்புரவாளனா இருந்தா அவர்கிட்ட இருக்கின்ற செல்வங்கள், அவர்கிட்ட இருக்கின்ற எல்லாத்தையுமே பொதுவாக எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அவருடைய இது ஒப்புரவு அறச்செயல்கள் இருக்கணும்னு சொல்லப்படுது. பயன் தரும் மரம் அல்லது மருந்து மரம்னு நாங்க சொல்றோம். ஒரு பயன் தரும் மரமா இருந்தா அந்த பயன் தரும் மரத்துல வந்து பழங்கள் எல்லாம் அந்த மரத்துல இருக்க எல்லாத்தையுமே பறவைகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெற்றுக்கிறாங்க. எல்லாம் வந்து அதுல உள்ள பயனை பெற்றுக்கிறாங்க. ஆனா அந்த மரம் என்ன செய்யுது? நான் தரமாட்டேன்னு இனி காய்க்காம இருக்க போறது இல்ல. அது குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி மருந்து மரம், வேப்ப மரம். வேப்ப மரம் தன்னை இழந்து மற்றவர்களை வாழ வைக்கும். அது வேப்பம் பூவா இருக்கலாம், வேப்பம் இலையா இருக்கலாம், வேப்பம் காயா இருக்கலாம். எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது. அது தன்னை இழந்துகிட்டு தான் மனிதனை வாழ வச்சு கொண்டு இருக்கு. அப்ப அது மாதிரிக்கத்தான் ஒரு ஒப்புரவாளன் இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அடுத்து நாங்க ஒப்புரவாளன் செய்யக்கூடிய ஒப்புரவு செயல்கள் என்னன்னு பார்த்தோம். கோயில்கள், குளங்கள், அனாதை இல்லங்கள், அன்னதானங்களை கொடுக்கிறது, ஆதுண சாலைகள் அமைக்கிறது. இதெல்லாம் ஒப்புரவு செயல்கள். அவர் ஒப்புரவாளன் வந்து எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பின்றி எல்லோருக்கும் பொதுவாக மழையை போல இருக்கணும். வந்து தனி மனிதன் எதிர்பார்த்து பொழியறதும் இல்ல. அது மாதிரிக்கு ஒரு ஒப்புரவாளன் இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன் பிள்ளைகள்? ம் சுபரஞ்சனியா? சுபரஞ்சனி சுபரஞ்சனி டீச்சர். நியூ ஜாயிண்டா? நியூ ஜாயிண்டா? இல்லை. இல்லையா? உங்களோட பேர் என்ன? சிவானி டீச்சர். ஆ? பேர் என்னம்மா? பேசுங்க. சரி பிள்ளை. அப்போ ஒப்புரவு விளங்குச்சா? ஓ டீச்சர். அபி விளங்குச்சா? ஓம் டீச்சர். சங்கீதன் சங்கீதன் சத்தத்தை காணோம். அபிஷான் அபிஷான் டீச்சர். விளங்குச்சா? ஓ டீச்சர். ம் இப்ப ஒப்புரவுல தலை போடுங்க. அடுத்த புது பாடத்துக்கு நாங்க போகணும். ஒப்புரவு எழுதி கொள்ளுங்க. ஒப்புரவு என்றால் என்ன? பாப்பாங்க வராங்க. அம்மா நான் பிறகு வரேம்மா. அப்பாக்கிட்ட சொல்லுங்க. அப்பாட்ட
ஒப்புரவு என்றால் என்ன? திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஒப்புரவாளர் செய்யும் ஒப்புரவாளன் செய்யும் உபகாரத்தை எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. கோர்ஸ் மேடம் நான் நீங்க இப்பதான் ஓடுனீங்க. ஜாயின் ஆனேன் மேடம். கவரேஜ் லேட் பிரச்சனை ஆயிடுச்சு. மேடம் கொஞ்சம். அவரேஜ் பிரச்சனை. சரிம்மா. நாங்க போன கேள்வியா கிளாஸ் மேடம்? ஒப்புரவு படிச்சோம். ஈகையில நான் வினாக்கள் கொடுத்து அதை நாங்க பார்த்தோம், ஆன்சர் பார்த்தோம். ஓகே மேடம். ஒப்புரவு நாங்க போன கிளாஸ் படிச்சதுக்கு நான் வினாக்கள் கொடுக்கல. அந்த வினாக்களை தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதலாவது வினா எழுதி கொள்ளுங்க. ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஈகையில எழுதி முடிச்சிட்டீங்களா கோசான்? ஓ மேடம். சிறு குறிப்பெல்லாம் எழுதினீங்களாமா? சிறு குறிப்பு எழுத கிடைக்கல மேடம். எழுதல. ம். எழுதி பழகுங்க. சிறு குறிப்புகள் கட்டாயம். 5 மார்க்ஸ் அநியாயமா போயிரும் பிள்ளைகள். சரியா? புத்தகத்துல உள்ள குறள்களை எழுதி அதுகளை விளக்கப்படுத்தினாலே போதும் பிள்ளைகள். 5 மார்க்ஸ் கிடைக்கும். சமயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறோமோ அதுதான் எங்களுக்கு மனசுல இருக்கும். அடுத்து ஏக்கி நாங்க எங்களை இதாக்கிக்கணும்னா எழுதணும் பிள்ளைகள். சமய பாடத்தை பொறுத்தவரையில மனனம் தான் வேணும். செஞ்சு பார்த்துட்டு போக இயலாதே. மனனம் கட்டாயம் இருக்கணும் நம்ம கிட்ட. பாடமாக்குங்க. இப்ப இருந்தே பாடமாக்கிட்டு போங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். கடைசி நேரம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பாடமாக்க இயலாது. பதியையும் பதியாது நமக்கு. சரியா? 2வது வினா. திருவள்ளுவர் ஒப்புரவாளர் செய்யும் உபகாரத்தை மலையோடு ஒப்பிட்டு கூறியுள்ளதன் பொருத்தப்பாடு யாது? வள்ளுவர் ஒப்புரவாளர் செய்யும் உபகாரத்தை மலையோடு ஒப்பிட்டு கூறியுள்ளதன் பொருத்தப்பாடு யாது? சரியா? அடுத்து ஒப்புரவு என்னும் அறத்திற்பாற்படுபவை எவை? ஒப்புரவு எனும் அறத்திற்பாற்படுபவை எவை?
சரியா? ஒப்புரவு எனும் அறத்திற்பாற்படுபவை எவை? அடுத்து ஊருருணி 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 பயன்மரம் பயன்மரம் ஊருருணி பயன்மரம் மருந்து மரம் மருந்து மரம் என்று வள்ளுவர் யாரை புகழ்ந்துரைத்துள்ளார்? இவற்றுக்கான பொருள்களையும் தருக. இவற்றுக்கான பொருள்களையும் தருக அப்படின்னு சொன்னா ஊருருணி பயன்மரம் மருந்து மரம் அந்த அவ்வளவுக்கும் உள்ள விளக்கங்களை நீங்க கொடுக்கணும். சரியா? அதை எப்படி ஒரு ஒப்புரவாளனுக்கு அவரு சிறப்பித்து கூறியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நீங்க அதை கொடுக்கணும் பிள்ளைகள். சரியா? அடுத்தது வந்து ஒப்புரவாளனை பேரறிவாளன் என வள்ளுவர் ஏன் குறிப்பிடுகின்றார்? ஒப்புரவாளனை பேரறிவாளன் என வள்ளுவர் ஏன் குறிப்பிடுகின்றார்? சரி பிள்ளைகள் இவ்வளவுதான் ஒப்புரவுல வினாக்க சரி ஒப்புரவை பத்தி ஒரு சிறு குறிப்பொன்னு எழுதி கொள்ளுங்க. ஒப்புரவு என்ற தலைப்புல சிறு குறிப்பொன்னு. சரியா? இதோட விழுமிய பண்புகள் முடியுது. விழுமிய பண்புகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரேட் 10ல வந்து
அன்புடைமையும் வாய்மையும். கிரேட் 11ல வந்து ஈகையும் ஒப்புரவும். இந்த 4ல ஏதாவது ஒண்ணு சிறு குறிப்புகளுக்கு போடுவாங்க. பார்ட் 2ல முதலாவது வினாவுகளுக்கு வரும். 2 புள்ளிக்குள்ள வினாக்கள் இருக்கே, அது உள்ளுக்கு அதுகளை கேட்கலாம். சரியா? இப்ப நாங்க இன்னைக்கு இதுல என்னமா டவுட் இருந்தா கேளுங்க. விழுமிய பண்புகள்ல டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சுன்னா கேளுங்க. இருக்காப்ல? டீச்சர். இல்ல. சரியா? இப்ப நாங்க பாப்போம். பஞ்சாங்கம். ஏன்னா பஞ்சாங்கம்னு சொல்றது இல்ல. நம்மளோட தலைப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கால கணிப்பு அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. கால கணிப்பு. ஏன்னா அப்ப கால கணிப்புன்னு சொல்றது பஞ்சாங்கத்தை மையமாக வச்சுக்கிட்டு கணிக்கப்பட்டதுதான் கால கணிப்பு. ஏன்னா அப்ப அதுல நீங்க பாருங்க பிள்ளைய, நாங்க வந்து இந்த கால கணிப்புல பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் வந்து யாரால எழுதப்பட்டது? பஞ்சாங்கம் யாரால எழுதப்பட்டது? ஆரியப்பட்டர். கிரேட் 10ல இருக்கும், 10 புத்தகத்துல இருக்கும். சரியா? ஆரியப்பட்டரால தான் பஞ்சாங்கம் எழுதப்பட்டது. குப்தர் காலத்துல வாழ்ந்த, அதாவது 3ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன், அந்த காலப்பகுதியில வாழ்ந்த குப்தர் காலம், அதுல வாழ்ந்த ஆரியப்பட்டர் என்பவரால தான் இந்த பஞ்சாங்கம் எழுதப்பட்டுச்சு. பஞ்சாங்கம்னு சொல்றது வந்து வானியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூலாகும். வானியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கால அட்டவணை தான் பிள்ளைகள் பஞ்சாங்கம். எதை மையமாக வச்சுக்கிட்டு எழுதியிருக்காங்கன்னா வானியல். வானியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அப்ப இத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாங்கம் வந்து பல 3 வகையான பஞ்சாங்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. என்னென்ன பஞ்சாங்கம்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாங்கங்கள் என்னென்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாங்கங்கள்? திருக்கணித பஞ்சாங்கம். ஓ, திருக்கணித பஞ்சாங்கம். பாக்கிய பஞ்சாங்கம். வெரி குட். வாக்கிய கணித பஞ்சாங்கம். சித்தாந்த பஞ்சாங்கம். சித்தாந்த பஞ்சாங்கம். இந்த சித்தாந்த பஞ்சாங்கம்னு சொல்றது பிள்ளை தற்போது புழக்கத்துல இல்லாத ஒண்ணு. வாக்கிய கணிதமும் திருக்கணிதமும் இருக்கு. வாக்கிய கணிதம் அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாக்கிய கணிதத்தின் படி இந்த நேரத்துல புது வருடம் பிறப்பும், இந்த ராசிகளுக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா திருக்கணிதத்தை பத்தி பாப்பாங்க. அப்ப இந்த ரெண்டுமே தான் தற்போது எங்கட புழக்கத்துல இருக்கின்ற 2 பஞ்சாங்கங்கள். அதுலயும் நாங்க இலங்கையர்கள் வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்துல தான் கூடுதலாக பாக்குறது. இப்ப இந்த ரெண்டுமே புழக்கத்துல இருந்தாலும் வாக்கிய கணிதம் நம்ம பார்த்து சொல்ற விளக்கங்களை பாக்குற நேரத்துல வாக்கிய கணிதப்படித்தான் சொல்றது அதிகமாக இருக்கு. சரியா? அப்ப பஞ்சாங்கம்னா எதை அடிப்படையா கொண்டு எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது யாரால எழுதப்பட்டது, பஞ்சாங்கத்தின் வகைகள் என்னன்னு இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பஞ்சாங்கம் பார்க்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தெரியணும். சுப நிகழ்வுகளுக்கும் பார்ப்போம், அமங்கல நிகழ்வுகளுக்கும் பார்ப்போம் பஞ்சாங்கம். இப்ப சுப நிகழ்வுகள்னு சொல்ற நேரம் பூர்வ கிரியை எல்லாமே வரும். திருமணத்துல இருந்து, வீட்டு குடிபுகர்ல இருந்து, எல்லா சமய செயற்பாடுகளுக்கும் வரும். உங்களுக்கு கேட்கலாம், பஞ்சாங்கம் பார்க்கிற சந்தர்ப்பங்களை கேட்பாங்க. அப்ப அதுகள் எழுதணும். அதே மாதிரி அபரக்கிரியை அமங்கல சடங்குகளுக்கும் நாங்க பஞ்சாங்கம் பார்ப்போம். அடுத்து கோயில் கிரியைகள். கோயில்கள்ல நாங்க பாக்குறது, கோயில்ல நடைபெறுகிற கிரியைகளா இருக்கலாம். அடுத்து விரதங்களுக்கு பார்ப்போம், பண்டிகைகளுக்கு பார்ப்போம். இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாத்துலயுமே நாங்க என்னத்தை பாக்குறோம், பஞ்சாங்கத்தை பார்த்து தான் செய்யறது. ஏன்னு சொன்னா அந்த கால நேரங்களை பார்த்து செய்யும் போது அது தடை இல்லாம நிறைவேறும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால நாங்க இந்த பஞ்சாங்கத்தை பாக்குற பழக்கம் ஒண்ணு இந்துக்கள் மத்தியில இருக்கு. சரியா? இப்ப பஞ்சாங்கங்கள் பார்க்கப்படுற சந்தர்ப்பங்கள் தெரியணும். ஏன் பஞ்சாங்கம் பார்த்து செய்கிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பஞ்சம் 5, அங்கங்கள்னா உறுப்பு. அப்ப 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் 2 புள்ளிக்குள்ள வினாப்பிள்ளைகள். பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றது பஞ்சம்னா 5, அங்கம்னா உறுப்பு. எனவே 5 உறுப்புகளை அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். அந்த 5 அங்கங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம். பஞ்சாங்கத்தின் 5 அங்கங்களை தருகன்னு கேட்பாங்க. வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம். சரியா? இது இவ்வளவு விளங்குச்சா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம்.
இது வரைக்கும் டவுட் இருக்கா? இல்ல டீச்சர். இல்ல. சரியா? அப்ப கிரேட் 10ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க என்னன்னு சொன்னா மாதம், அதாவது கால அலகுகள்ல பெருசு எது பிள்ளைகள்? ஆண்டு. ஆண்டு. சரியா? கால அலகுகள்ல பெருசு ஆண்டு. அப்ப கால அலகுகள் வந்து எது? நாள், கிழமை, மாதம், நாள், கிழமை, மாதம், ஆண்டு. ஆமா, இப்ப எல்லாத்தவங்க நான் பிறகு வாரேன். கொஞ்சம் அக்காட கொடுங்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கால அலகுகள் என்னென்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாள், வாரம்னு சொல்லலாம், கிழமைன்னு சொல்லலாம். அப்படி இல்ல மத்த மாதம், அடுத்து ஆண்டு. இதுதான் கால அலகு. கால அலகுகள்ல பெருசு வந்து ஆண்டு வரும், மத்தது வந்து நாள். சரியா? இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நீங்க பாருங்க பிள்ளையர், இருவகையான காலக்கணிப்பு முறைகள் இருக்கு. இருவகையான காலக்கணிப்பு இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு சூரியமான முறை, மற்றது சந்திரமான முறை. சூரியமான முறை, சந்திரமான முறை. அடுத்து இந்த கால கணிப்பிற்கு எவற்றின் அடிப்படையா கொண்டு கணிக்கப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன், பூமி, நட்சத்திரம், ராசிகள் இதுகளை வச்சுக்கிட்டு தான் காலங்கள் கணிக்கப்படுது. என்னது இதுல இருக்கிற வானியல்ல இருக்கிற ராசி, கோள்கள், நட்சத்திரம், சந்திரன் இதுகளை வச்சு கொண்டு தான் இந்த இதுகள் கணிக்கப்படுகிறது, பஞ்சாங்கம் கணிக்கப்படுது. இதுல நாங்க ஆரம்பத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரனுடைய இடப்பெயர் சுழற்சியை வச்சுக்கிட்டு தான் ஆரம்ப காலங்கள்ல பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டுச்சு. அதை நாங்க சந்திரமான முறைன்னு சொல்லுவோம். சந்திரனுடைய சுழற்சி, சந்திரன் சுத்தி பூமியை சுத்தி வாரது, மத்தது அந்த திதி அதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கணிச்சாங்க. அப்ப அதுல சில குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இடையில என்ன செய்யப்பட்டுச்சு, அது கைவிடப்பட்டுட்டு சூரியனுடைய சுழற்சியை வச்சுக்கிட்டு தான் கணிச்சாங்க. அப்ப இப்ப தற்போது இருப்பது வந்து சூரியனை மையமாக வச்சு கொண்டு கணிக்கின்ற முறை. இதை நாங்க சூரியமான முறை அல்லது சௌரமான முறைன்னு சொல்லுவோம். சௌரம்னா சூரியன் தானே, அப்ப சௌரமான முறை அல்லது சூரியமான முறைன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இதுதான் எங்களுடைய தற்போது நம்முடைய இலங்கையில மத்த பெரும்பாலான நாடுகள்ல இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுற முறை தான் இருக்கு. சரியா? அப்ப இத நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து கிரேட் 10ல இருக்கிறது பிள்ளைகள் மாதம் எவ்வாறு உருவாகுச்சு, வாரங்கள் இதுகள் இருக்கு. வாரங்கள்னா எவ்வாறு என்ன மாதிரிக்கே அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பிள்ளைகள் இந்த ஒரு நாள் என்பது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இது கட்டாயம் பார்ட் 1க்கு அடிக்கடி வார ஒரு வினா பிள்ளையர் பார்த்துக்கொள்ளுங்க. இந்துக்கள் வந்து ஒரு நாளை கணிப்பிடுறது வந்து சூரியன் உதயம் முதல் அடுத்த நாள் சூரியன் உதயம் வரைக்கும். இதை பாடமாக்கியே வச்சுக்கொள்ளுங்க, ஹைலைட் பண்ணி வேணா வச்சுக்கொள்ளுங்க. இந்துக்கள் வந்து சூரியன் உதயம் முதல் இன்னைக்கு உதிச்சுச்சுன்னா அடுத்த நாள் அது உதிக்கும் வரைக்கும் ஒரு நாள் இந்துக்களுடையது. கிறிஸ்தவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நள்ளிரவு முதல் அடுத்த நாள் நள்ளிரவு வரை, இன்னைக்கு நள்ளிரவு வந்து அடுத்த நாள் நள்ளிரவு வரைக்கும் அவங்க ஒரு நாள்னு கணிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து சூரிய அஸ்தமனம் முதல் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரை. இதுகள் இந்த மூன்றையும் நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அடிக்கடி வார ஒரு வினா. சரியா? இது இவ்வளவுதான் 10ல இருக்கிற உங்களுக்கு விஷயங்கள். 11ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்குதானே, வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம்னு இந்த 5னுடைய விளக்கங்களும் தான் உங்களுக்கு கிரேட் 11ல இருக்கு. கிரேட் 11 புத்தகத்துல இருக்கிறது இந்த 5னுடைய விளக்கங்கள். சரியா? அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஆண்டு. முதலாவது என்னது? ஆண்டு தான் இருக்கு. சரியா? அப்ப ஆண்டுன்னு சொல்ற நேரம் கால அலகுகள்ல பெருசுதான் பிள்ளைகள ஆண்டு. அப்ப இப்ப நாங்க பாக்குறது வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுற முறை. சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுற முறை தான் இப்ப இருக்கிற அலகு முறை. இத நாங்க சூரியமான முறைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி சௌரமான முறைன்னு சொல்லுவோம். சூரியமான முறை அல்லது சௌரமான முறை. சரியா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கால சுழற்சியினப்படி 60 வருடங்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. மொத்த வருடங்கள் எத்தனை? 60. இதுல வந்து சீனர்கள், இலங்கையர்கள் பொதுவா வந்து
இந்த சூரியனை வச்சு கொண்டு தான் கால கணிப்புகள் கணிக்கப்படுது. அடுத்து சொல்றாங்க பிள்ளைகள், நாங்க ஏற்கனவே ஒரு தசாப்தம்னு பார்ப்போம். 10 ஆண்டுகள் ஒரு அதாவது அந்த 10 ஆண்டுக்குள்ள ஒரு மாற்றம் ஒண்ணு நிகழும் பிள்ளைகள். சரியா? அந்த இது 10 ஆண்டுகளுக்கு ஒருக்கா அந்த சொல்லப்படுற முறைய வந்து நாங்க தசாப்தம்னு சொல்லுவோம். அடுத்து கால கணிப்புல நீங்க மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே 60ல தான் இருக்கும் பிள்ளைகள். நிமிடங்கள் 60, வினாடி 60. சரியா? அடுத்து பாருங்க அந்த அந்த வினாடி நிமிடங்களை சாரி நிமிடங்களை வச்சு கொண்டு தான் நாங்க வருடத்தையும் 60ன்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா அதனுடைய அந்த நிமிடங்கள் சுற்றி வர்றத நாள்களை வச்சு கொண்டும் அதுல ஒரு வட்டத்தை அந்த சூரியன் சுத்தி வர அந்த வட்டம் வந்து 360 பாகையில தானே கணிக்கப்படுது. அதுக எல்லாத்தையும் வைத்து கொண்டு மொத்த வருடங்கள் 60ன்னு கணிக்கப்படுது. சரியா? இதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க. சரியா? மொத்த வருடங்கள் 60 தானே. பிரவம் முதல் அட்சயம் வரை 60 வருடங்கள். இது கேட்பாங்க பிள்ளைகள். வருடத்தின் முதல் வருட இறுதி வருடங்கள் என்னன்னா முதல் வந்து பிரபவம், அது இறுதி வருடம் வந்து அட்சயம். சரியா? இப்போ ஒரு 60 வருடங்கள் வந்தா அதுக்கு பிறகு திருப்பி இருந்து வந்துகிட்டு இருக்கும். சரியா? இப்ப 1ல இருந்து 60 வரைக்கும் வந்து ஒரு இதுல வரும் சுற்று வட்டத்துல வந்துகிட்டு இருக்கும். அந்த 60 முடிஞ்சோன்னா அதுக்கு பிறகு திருப்பி 1ல இருந்து 60 வரைக்கும் வரும். இப்படித்தான் ஆண்டு சுழற்சி முறைகள் சுற்றப்பட்டு இருக்கு. சரியா? இதுல நீங்க ஆண்டு 6ல படிச்சிருப்பீங்க. இந்த சாலிவாகன சகாப்தம், விக்ரம சகாப்தம், கொல்லம் சகாப்தம்னு எல்லாம் ஆண்டு கணிப்பிடுற முறைகள் வந்து ஆண்டு 6ல படிச்சீங்களா வரலாறுல? இருக்கா பிள்ளைகள் ஆண்டு 6ல வரலாறுல படிச்சிருப்பீங்க. ஆண்டு கணிக்கிற முறைகள் இதுகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்னென்ன வருடங்களை கணிக்கிற முறைகள் என்னன்னா இருக்கு. 3 தான் இருக்கு. ஆனா இப்ப வந்து நாங்க கணிப்பிடுற முறை என்னது? கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின், கிபி கிமுன்னு படிப்போம். இதுதானே இப்ப இருக்க கால முறை அளவிடுற முறைகள் பிள்ளைகள். அதுகளை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஆண்டு எவ்வாறு கணிக்கப்படுது பிள்ளைகள்? ஒரு ஆண்டு எவ்வாறு கணிக்கப்படுது சொல்லுங்க பாப்போம். ஆண்டு எவ்வாறு கணிக்கப்படுது? ஆ? 12 மாதங்கள். சொல்லுங்க சரண்யா. சூரியன் மேட ராசியில் பிரவேசிக்கும் நாள் முதல் மீனராசி விட்டு பிரியும் நாள் வரை. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12 ராசிகள் இருக்கு தானே. 12 ராசிகள் இருக்கு. இந்த சூரியன் 12 ராசிக்கும் போவாரு. அந்த 12 ராசிகள் தான் 12 மாதங்கள். 12 மாதங்கள். சரியா? அப்ப இந்த 12 மாதங்கள் தான் ஒரு வருடம். சரியா? 12 மாதங்கள் வச்சு 12 மாதங்கள் ஒரு வருடம். சரியா? அப்ப இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது வருடம் வந்து தமிழர்களுக்கு முதலாவது வருடம் வந்து எதுல தொடங்குது? எந்த மாதம்? சித்திரை மாதம் பிள்ளை? சித்திரை. அடுத்து
சொல்லிட்டு போங்க 12 மாசத்தையும் சித்திரையில இருந்து. சித்திரைக்கு பிறகு என்ன மாதம்? தமிழ் மாதங்கள் சொல்லுங்க 12யும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அங்கிட்டு தை, மாசி, பங்குனி. சரியா? அபிஷான் அபிஷான் Teacher, சொல்லுங்க பாப்போம் 12 மாசத்தையும் தங்கம். பன்னெண்டு மாசத்தையும் சொல்லுங்க. சித்திரை சொல்லுங்க. பன்னெண்டு தமிழ் மாசங்களை சொல்லுங்கப்பா. வேற ஒன்னத்தையும் நான் கேட்கல. பொதுவா ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில கணிப்பீட்டு முறையில ஜனவரி டு டிசம்பர் தானே. இது உலகளாவிய ரீதியில நாங்க ஒரு வருடத்தை கணிப்பிடுற முறைப்படி. ஏன்னா உலகளாவிய ரீதியில ஒரு மாதத்தை கணிப்பிடுற முறைதான் ஜனவரியில இருந்து டிசம்பர். இது ஆங்கில மாதங்கள் அடிப்படையில கணிக்கப்படும். ஆனா தமிழ் மாதங்கள்னு சொல்ற நேரத்துல எங்களுடைய முதலாவது மாதம் சித்திரை. அத்தனை புது வருடமா நாங்க சொல்றோம். அப்ப சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. எங்கட முதல் மாசம் வந்து சித்திரை மாசம், கடைசி மாசம் வந்து பங்குனி. சரியா? அந்த 12 மாசங்கள் தான் ஒரு வருடம். 12 மாதங்கள். அப்ப இது இவ்வளத்தையுமே இந்தியா, இலங்கை, பர்மா, கம்போடியா, லாவோஸ், நேபாளம் எல்லா நாட்டுகளையும் இந்த முறை தான் கை கொள்ளப்படுகின்றது. சரியா? சரி இப்ப டீச்சர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சூரியன் வந்து எல்லா ராசிக்கும் போவாரு. ஒவ்வொரு ராசியில இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் போவாரு. அப்படி போறதான் ஒவ்வொரு மாசம் நான் சொல்றேன். ஒவ்வொரு மாதமாக நான் சொல்றேன். சரியா? அப்ப வருடம் எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு சொல்லு. சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வாராரு. அப்படி போயிட்டு வார நேரம் 12 ராசிக்கும் போறதுதான் ஒரு வருடம். அந்த வருடம் வந்து அந்த ராசிகளினுடைய பேராலதான் அழைக்கப்படுகிறது மாதங்கள். இப்ப மாதம்னு சொல்ற நேரம் பாருங்க. இதுல ஒரு மாதம்னு சொல்ற நேரம் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போற அந்த நாளை சொல்றது மாதம் கணிப்பிடப்படும். இப்ப மேட ராசியில இருந்து அங்கிட்டு அவர் போற ராசிக்கு, சரியா, மீன போறாத்தானே, அந்த ராசிக்கு போற அந்த 30 நாட்கள் இருக்கு தானே, அதைத்தான் நாங்க ஒரு மாசமா சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறாரு. சரியா? அப்படி போற நேரம் ஒவ்வொரு மாதமாக வருது. இது விளங்குச்சா? ஓ டீச்சர். சூரியன் 12 ராசிகளில் ஒரு ராசியில் பிரவேசிப்பது முதல் அடுத்த ராசிக்கு போற அந்த 30 நாள் ஒரு மாதம். அப்படி 12 ராசிக்கும் போயிட்டு வந்தாருன்னா அது ஒரு வருடம். இப்ப மாதம் எப்படி வருது, வருடம் எப்படி வருதுங்கிறது விளங்குச்சா? சூரியனுடைய சுற்றுகை சொல்லுங்க. ஓ மேடம். டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்து பாருங்க வாரம். வாரங்கள் வந்து இருக்குத்தானே. எங்களுடைய வாரங்கள் வந்து 7. ஆனா நவக்கிரகங்கள் நாங்க பாக்குற நேரத்தை கிரகங்கள் வந்து 9. இதுல இந்த ராகுவும் கேதுவும் வந்து நிழல் கிரகங்களாக சொல்லப்படும். நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த ராகு கேது. இது வந்து நீங்க நவக்கிரகத்துல அதாவது கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா நவக்கிரகத்துல இந்த கோள்கள் 2 இருக்கும், ராகுவும் கேதுவும். கிழமைக்குள்ள வார நேரத்துல ஞாயிறுன்னு சொல்றது சூரியன், திங்கள் வந்து சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்ப நீங்க இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிறு சூரியன்னு இருக்கும், திங்கள் சந்திரன் பேராலத்தான் இருக்கும் நவக்கிரகத்துல. போய் பாருங்க நவக்கிரகத்தை. செவ்வாய் வந்து மங்களவாரன்னு இருக்கும், மங்களவாரம்.
செவ்வாய் மங்களவாரம், புதன் புதன் வாரம்னு இருக்கும், வியாழன் வந்து குருன்னு இருக்கும், வெள்ளி சுக்கிரன் சனி. நவக்கிரகங்கள் போய் பார்த்திருக்கீங்களா கோயில்ல? ஓ டீச்சர். நவக்கிரகத்தை சுத்துவீங்களா? ஓ டீச்சர். எத்தனை தடவை சுத்துவீங்க? 3 தடவை டீச்சர். ஆ 3 தடவை. நவக்கிரகத்தை 9 தடவை சுத்தணும் பிள்ளையர். ஏன்னு சொன்னா அந்த நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் எங்களுக்கு இல்லாம போறதுக்காகத்தான் நவக்கிரகங்களை சுத்துறோம். அப்ப அதுல வந்து நாங்க சுத்துற நேரத்திலையும் அந்த சூரியன் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறோம் அந்த பக்கத்துல இருந்தா நாங்க சுத்துறதுக்கு ஆரம்பிப்போம். நடுவுல தானே சூரியன் இருக்கும், சூரியன் நடுவுல இருக்கும், அதை சுத்தி மத்த கோள்கள் எல்லாமே இருக்கும். அப்ப அதை நாங்க சுத்தி வார நேரத்துல அந்த நவக்கிரகத்தை சுத்துற நேரம் எப்பயுமே தொட்டும் கும்பிடக்கூடாது பிள்ளையர். அடுத்து வந்து நவக்கிரகத்தை சுத்துற நேரம் இனிமேல் எப்படி சுத்துங்கன்னு சொன்னா 1 2 3ன்னு எண்ணி சுத்தாதீங்க. முதலாவது ரவுண்ட் வந்தோடனே 1, 2வது ரவுண்ட் வந்தோடனே 2ன்னு சுத்தாதீங்க. சுத்துற நேரத்துல முதலாவது ஸ்டார்ட் பண்ற நேரம் சூரியனை நினைச்சு சுத்துங்க, சூரியன். 2வது சந்திரன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா அந்த ஓர்டர் தெரியாட்டி பாருங்க, நவக்கிரகத்துல சைட்ல போட்டே இருப்பாங்க, நவக்கிரகத்துல போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அது எழுதி இருப்பாங்க அங்கனையில, அந்த ஒவ்வொன்றுக்கும் எழுதப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு கோயில்கள் இல்லாட்டியும் பெரும்பாலான கோயில்கள்ல இருக்கும். அதை நினைச்சுக்கிட்டாவது சுத்துங்க, அப்பதான் அந்த தோஷங்கள் நீங்கும். அப்ப சந்திரன், 3வது செவ்வாய் மங்களவாரன், புதன், அடுத்து வியாழன் குரு, அடுத்து வெள்ளி சுக்கிரன் சனி. இப்படி நினைச்சு சுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம பாடமாகிடும். இனி கோயிலுக்கு போனா கொஞ்சம் சுத்துங்க அப்படின்னு நினைச்சு. அடுத்து ராகு கேது. ராகு கேது தான் 9 நவக்கிரகங்கள் 9. இதுல வந்து வாரங்கள் வந்து 7. இத நாங்க வாரத்தை உரிமைன்னு சொல்லுவோம், கிழமைன்னு சொல்லுவோம், வாரம்னு சொல்லுவோம். சரியா? இது விளங்குச்சா வாரங்கள் அப்ப எப்படிங்கிறது? விளங்குச்சா? ஓ டீச்சர். இந்த நிழல் கிரகங்கள் 2 பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, ஏன்னா அடிக்கடி வாரது. அப்ப பாருங்க, முதலாவது நாங்க என்னத்த பார்த்தோம்? பஞ்ச அங்கங்கள்ல வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம். இப்ப இதுல வாரம் நாள் வந்து எப்படி உருவாகுதுங்கிறது தெரியும் தானே? சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையிற வரைக்கும் ஒரு நாள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது 24 மணித்தியாலங்களை கொண்டதுங்கிறது தெரியும். சரியா? அடுத்தது நாங்க பார்த்தது வாரம். வாரத்துல சூரியன் அந்த 7 போற அந்த திசைகளை தான் சொல்லப்படுது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்த வாரங்கள் 7, அதுல கோள்கள் வந்து 9, அதை நவக்கிரகங்கள்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மாதம் பார்த்தோம். மாதம்னு சொல்ற நேரத்துல அதாவது சூரியன் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கிற அந்த காலப்பகுதி தான் ஒரு மாதம்னு சொல்லப்படுகிறது. விட்டு அகழ்றது வரைக்கும் ஒரு மாதம். அப்ப அப்படி அந்த சூரியன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் 12 ராசிக்கும் போறாரு. அந்த 12 ராசிக்கும் போற அந்த 12 மாதங்கள் ஒரு வருடங்களாக கணிக்கப்படுது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த வருடங்கள் 60 இருக்கு. பிரபவம் முதல் அட்சயம் வரை 60 வருடங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச வருடங்கள் கொஞ்சம் பேர்களை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இருக்குதானே பஞ்சாங்கங்களை பார்த்துக்கொள்ளுங்க, காட்டுகள் எல்லாம் அந்த இருக்கும். வாரம் இதோட பேர்கள் கொஞ்சம் அதுகள் ஒரு 2 3 பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. வாரம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், திதி. இது கொஞ்சம் தெளிவா விளங்கி கொள்ளணும். இது சந்திரனை வச்சுக்கிட்டு கணிக்கிறது. நாங்க ஏற்கனவே சூரியனை வச்சுக்கிட்டு பாக்குறோம். சந்திரனுடைய சுழற்சியும் இருக்கு. சரியா? ஏன்னா சந்திரன் சூரியனை சுத்தி வாராருன்னா அப்ப அதை வச்சுக்கிட்டு தான் நாங்க கணிப்போம். அப்ப திதி என்பது 2 இருக்கு. சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம், வளர்பிறை, தேய்பிறை. இதுல ஏன் ஒரு மாசம் வருது தானே? ஒரு மாசத்துல எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். ஒரு மாசத்துல 30 நாட்கள். அதுல வளர்பிறை 15, தேய்பிறையில 15 நாள் வரும். வளர்பிறையில 15 நாள், தேய்பிறையில 15 நாள். இது 2ஐயும் சேர்த்துதான் திதிகள் மொத்தம் 30. இது சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் வைத்துக் கொண்டுதான் திதி கணிக்கப்படுகிறது. சரியா? இந்த சந்திரன் வந்து வளர்வதை வந்து நாங்க அதாவது இத சொல்லுவோம் என்னன்னு சொன்னா சுக்லபட்சம்.
சுக்லபட்சம் அல்லது வெண்பக்கம்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா சூரியன் அப்படியே வளர்ந்து போய பௌர்ணமி தினத்தை நோக்கி போற அந்த 15 நாளும் சூரியன் வளர்ந்து வளர்ந்து வரும். ஏன்னா அப்ப வளர்ந்து வர நேரம் அது வந்து வெள்ளையா இருக்கும். அதனால வெண்பக்கம் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அப்ப பாருங்க, அமாவாசையை அடுத்து பிரதமை முதல் பூரணை வரைக்கும் 15 நாள். அமாவாசை இன்னைக்கு ஆரம்பிக்குதா இருந்தா இந்த அமாவாசையில இருந்து சூரியன் என்ன செய்வாரு, வளர்ந்து 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 பௌர்ணமிக்கு போறாரு அந்த 15 நாள். அப்ப அது வெண்பக்கமா இருக்கும். அத நாங்க சுக்லபட்சம்னு சொல்லுவோம். அதுல 15 திதி இருக்கு. அடுத்து பாருங்க, போயா வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு தேய்பிறை, அது 15 நாள் வரும். சூரியன் அப்படியே தேஞ்சி 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 இருட்டா இருக்கும். அது கருப்பக்கம், கிருஷ்ணபட்சம். இது தேய்பிறை காலம். அப்ப பூரணையில இருந்து அமாவாசைக்கு வர 15 நாட்கள் கிருஷ்ணபட்சம் அல்லது கரும்பக்கம்னு சொல்லப்படும். அப்ப திதி என்னங்கிறது விளங்குச்சா? சொல்லுங்க பாப்போம். ஓ டீச்சர். விளங்குச்சா? ஓ டீச்சர். அபிஷான் விளங்குச்சா? ஓ டீச்சர். விளங்குச்சா? டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இதுல நாங்க பார்த்தோம் திதி. இத பாருங்க, திதி சந்திரமானத்தில் மாதத்தின் திகதிகள் அடிப்படையில கரணம் வந்து நாங்க இப்ப என்ன பார்த்தோம், 60 கரணங்கள்னு பார்த்தோம். 60 கரணங்கள் இருக்கு. அந்த கரணங்களை 2ஆ பிரிக்கிறாங்க பிள்ளைகள். முற்பாதி பிற்பாதின்னு பிரிச்சுட்டு 30 30 60 கரணங்கள். கரணம் வந்து கரணம்னு சொல்றது ஆண்டு. அப்ப மொத்தம் 60 கரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்து பாருங்க நட்சத்திரம். அடுத்து இருக்குது நட்சத்திரம். சந்திரன் நகரும் பாதை. சந்திரனை வச்சுக்கிட்டு தான் நட்சத்திரம் வருது. சரியா? சந்திரன் நட்சத்திரத்தின் ஊடாக பூமியை சுற்றி வாராரு. சந்திரன் நட்சத்திரத்தை, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அப்படியே போறாரு சந்திரன். அப்படி போற நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா நாட்கள் உருவாகிறது அந்த சொல்றாங்க. இதுல சூரியன் சந்திரனை நகர்ற அந்த நகர்ச்சிய வந்து நாங்க 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. மொத்த நட்சத்திரம் எத்தனை இருக்கு? 27 மொத்த நட்சத்திரங்கள். சரியா? நட்சத்திரம் எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு சொன்னா சந்திரன் நகர்ச்சிய வச்சு கொண்டு தான், சந்திரன் நகர்ச்சிய வச்சு கொண்டு தான் இது கணிக்கப்படுது. சரியா? அப்ப பாருங்க, சந்திரன் ஒவ்வொரு அஸ்வினி முதல் ரேவதி ஈராக 27 நட்சத்திரங்கள் இருக்கு பிள்ளையர். இத கொஞ்சம் பாத்துக்கிறங்க. இத கொஞ்சம் பாருங்க. இன்னொரு சார்ட் ஒன்று நான் போடுறேன் உங்களுக்கு. இப்ப இது விளங்குதா? இந்த படம் விளங்குதா உங்களுக்கு? ஓ டீச்சர். இப்ப பாருங்க, நம்ம சூரியன சுழற்சி இருக்கு தானே. இதுல 12 ராசி இருக்கு. முதலாவது ராசி வந்து மேடம். அதுதான் சித்திர மாசம். சரியா? சூரியன் என்ன செய்யறாரு, இந்த ஒவ்வொரு ராசிக்கும் போறாருன்னு நான் சொன்னேன். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இப்படியே போற நேரத்துல தான் இப்ப இந்த மாதம் வந்து என்ன நடக்கும், இந்த மேட ராசியில 15 நாள் அப்படியே வரும். சூரியன் இந்த 15 நாள் இந்த மேட ராசிக்குள்ள வருவாரு. இது ஒரு மாசம். அடுத்து வைகாசியில ஒரு மாசம்,
இப்படி ஒவ்வொரு மாசமா சூரியன் வந்து இப்படியே 12 ராசியும் சுத்தி வந்தா ஒரு வருடம். சரியா? அப்ப இதுல பாருங்க, முதலாவது ராசி வந்து மேடம். அப்ப மேட ராசிக்கு பிரவேசிக்கிற நாள்ல தான் இங்க மீனத்துல இருந்து மேடத்துக்கு போறாரு. மீன ராசியிலிருந்து மேட ராசிக்கு பிரவேசிக்கிற நாள் தான் சித்திரை புத்தாண்டு பிறக்குதுன்னு நாங்க பார்த்தோம். சரியா? அடுத்து நீங்க பாருங்க பிள்ளைகள், இங்கிட்டு நாங்க பார்த்தோம் தைப்பொங்கலை பாக்குற நேரம். தைப்பொங்கல் வந்து என்னன்னு மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். சூரியன் தனு ராசியில இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிற நாள் தைப்பொங்கல். இது விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ஓ டீச்சர். தனு ராசி இருக்கு தானே, தனு ராசியில இருந்து மகர ராசிக்கு போற அந்த காலத்துல தான் தைப்பொங்கல் பண்டிகை நாங்க கொண்டாடுவோம். ஆடி பிறப்பு பாருங்க, கடக ராசி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வருவாரு. அந்த அதுலதான் நாங்க இது ஆடி பிறப்பு ஒவ்வொரு பண்டிகையும் நாங்க கொண்டாடுறோம். அந்த மாதம் அதுல கேட்பாங்க எந்த ராசில இருந்து எந்த ராசிக்கு போறனால பண்டிகை பிறக்குதுங்கிறது அது கேட்டுக்கொள்வாங்க. இப்ப மொத்தம் பாருங்க, மேடம் முதலாவது ராசி, கடைசி ராசி மீனம். வருஷத்துல முதலாவது மாதம் சித்திரை, கடைசி மாதம் பங்குனி. இப்ப சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி ஒரு வருஷம். இது விளங்குச்சா? வேணா படம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கொப்பில வேணா நோட் பண்ணுங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் கணிப்புற முறை, ராசி கணிப்புற முறை எல்லாம் ஈஸியா இருக்கும். இது விளங்குதா உங்களுக்கு? ஓ டீச்சர். கோசா விளங்குது மேடம். இதை எடுத்துக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு. எடுத்துட்டீங்களா? மாத்தவா? எடுத்தாச்சு மேடம். மாத்துறேன். இப்ப இத பாருங்க, இதுல பிள்ளைகள் பாருங்க, ராசி வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு போறாரு தானே, சூரியன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடந்து கடந்து போறாருன்னு நாங்க சொன்னோம். அதுல இந்த ஒவ்வொரு ராசியையும் 12 ராசி தானே இருக்கு, 12 ராசி இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரம் வந்து ஒரு கூட்டமா தான் இருக்கும், ஒரு வடிவம் ஒண்ணு இருக்கும். என்ன அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மேஷத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும், ரிஷபத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும். நீங்க ராசிகள வடிவம் பார்த்திருக்கீங்களா? ம் மீனத்துக்கு அது மீன மாதிரி, கும்பத்துக்கு கும்பம் இருக்கும், மகரத்துக்கு மீன் இருக்கும், தனுசுக்கு வந்து தராசுல, விருச்சகம் வேல் இப்படி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஓ மேடம். அப்ப அது வந்து ஒரு அந்த நட்சத்திரங்களை வந்து இணைக்கிற நேரத்துல அந்த சூரியன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடந்து 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 தான் போறாரு. அப்ப அந்த பாதை அப்படியே இணைச்சாதான் பிள்ளைகள் ஒரு வடிவம் வருது. அந்த வடிவத்துக்கு ஒரு பெயரை கொடுத்துதான் என்ன செஞ்சாங்க, ராசிகளை சொன்னாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கும்பம்னு சொல்லி வடிவம்னு கொடுத்தாங்க. சரியா? அப்ப அந்த வடிவத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 4 அல்லது 3 நட்சத்திரங்கள் வரும் பிள்ளை. பெரும்பாலும் 3 நட்சத்திரங்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு மேஷத்தை எடுத்தீங்கன்னா பாருங்க, அந்த இதுல சொல்லுவாங்க முதலாம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு அந்த நகர்ச்சியை வச்சுக்கிட்டு தான் பாதங்கள் கணிக்கிடப்பட்டுச்சு. அப்ப அதுல பாருங்க, ஒரு மேசம்னு சொல்ற நேரம் மேசத்துல அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் மேசத்துக்கு வரும். இது வந்து பார்ட் பண்ணி கோடடிக்கிறதுக்கு வர ஒரு வினா. சரியா? பார்ட் பண்ணி கோடடிக்கிற வினா. இது கிரேட் 9ல தான் இருக்கு உங்களுக்கு. இதுல பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, ரிஷபத்துல கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ராசிக்கு 3 ராசி இது இருக்கு. என்ன இருக்கு? நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப 27 நட்சத்திரத்தையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க.
அதுல ஏதாவது 4 நட்சத்திரம் 5 நட்சத்திரங்களோட பேரை குறிக்கிறதுக்கு கேட்பாங்க. நட்சத்திரங்களின் வகைகள். மொத்த நட்சத்திரம் 27ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த நட்சத்திரம் எவ்வாறு உருவாகிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை நாங்க பாதங்களாக 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னு பிரிப்போம். உங்களோட ஜாதகங்கள் எழுதி இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எடுத்து பாருங்க ஜாதகத்தை. கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது விளக்கங்கள் விளங்கும். நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் எத்தனையாம் பாதம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? இதையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரி, அப்படி இது ரெண்டையும் எடுத்துட்டு கொப்பியில எழுதி கொள்ளுங்க. கொப்பியில எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஞாபகமா இருக்கும். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டு போயிட்டேன். நீங்க ஒருக்கா புத்தகத்தை எடுத்து வாசிங்க. கிரேட் 10 புத்தகத்தையும் வாசிங்க, கிரேட் 11 புத்தகத்தையும் வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுல இருக்கும். வாசிச்சு பார்த்தா மட்டும்தான் நீங்க இப்ப நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை எடுத்து உடனே வாசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு அதை விளங்கி கொள்ளலாம். சரியா? இதுல உள்ள வினாக்களை நான் அடுத்த கிளாஸ்ல தாரேன். இதுல உள்ள மீதியை அடுத்த கிளாஸ்ல படிப்போம். இப்படியே தொடர்ச்சியா இருந்தா மறந்து போயிரும். சரியா? இப்ப இது தொடர்ச்சியா நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். இது விளங்குச்சா? நீ படிச்சல இதுல என்னமா டவுட் இருக்கா இன்னைக்கு? சொல்லுங்க. இல்ல டீச்சர். இல்ல மேடம். இல்லையா? இல்ல. சரி பிள்ளை. மத்தவங்க எல்லாம் விளங்குச்சா? பிள்ளைகள் உங்களோட சத்தங்களே காணா. அபிய காணா இன்னைக்கு. மத்தது பவி இருக்கிறீங்களா? காணா. பவி இருக்கிறீங்க. சாருகாஷினி சரியா பிள்ளை? அப்ப இன்னைக்கு ஒப்புரவுல நான் வினாக்கள் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள வினாக்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுலயும் நான் வினாக்கள் உங்களுக்கு தரணும். நீங்க ஒரு வாசிச்சு படிச்சுக்கிட்டு வாங்க. சரியா? முடிப்போமா இன்னைக்கு? இப்ப ஓகே டீச்சர். ஓகேம்மா. குட் நைட். தேங்க்யூ மேடம். குட் நைட் மேடம்.